Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வாயில வச்சதுமே அப்படியே கரஞ்சி போற மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்ட்டா நைஸா நம்ம மைசூர் பாக் தான் செய்ய போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி மைசூர் பாக் போட்டுருக்கோம். நெய் அதிகமா யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நெய் இல்லாம எண்ணெய் யூஸ் பண்ணி செய்ய முடியுமா சிஸ்டர் அப்படினு கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு நம்ம நெய் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு எண்ணெய் ரொம்ப அதிகமா சேர்த்து செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மைசூர் பாக். எல்லாரும் ஈஸியா ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க இப்போ மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயை வந்து நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். எல்லா பொருளையும் மைசூர் பாக் செய்யறதுக்கு ஒரே கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக நம்மளால் பர்ஃபெக்டாக மைசூர் பாக் செஞ்சு எடுக்க முடியும். கடலை மாவோட கலர் வந்து மாறக்கூடாது, ஆனால் கடலை மாவோட பச்சை மணம் வந்து போகணும். அதனால தான் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும்னு சொல்கிறது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி தீயை வந்து குறைச்சி ஏற்றி கடலை மாவை வறுத்துக்க போகிறேன். கடலை மாவை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறமா சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா சலிச்சிக்கணும். நம்ம வறுக்கும் போது இந்த மாதிரி உருண்டையெல்லாம் கட்டிக்கும். அதனால் நம்ம சலிச்சோம்னா தான் நல்லா நைஸாக இருக்கும் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு. நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நான் சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கிறேன். ஸ்டவ்வில் ஒரு பக்கம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கணும். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்க்க போகிறேன். 1/4 கப்பு நெய், 1.25 கப்பு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நெய்யை உருக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போது எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நெய் சரியாக 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 1/2 கப் நெய் 1 கப் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான் அது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா சூடேறிட்டே இருக்கட்டும். எண்ணெய் சூடேறிட்டே இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு கம்பி பதம் வந்து சீக்கிரமாக வந்துடும். அதனால் தீ வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிட்டு பாகு ரொம்ப முருகிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி 1 நிமிஷம் கழித்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 முறையாவது நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கம்பி பதத்துக்கு சர்க்கரை பாகு வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் வந்ததுமே டக்குன்னு நம்ம கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். வறுத்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கிற இப்போ 1 கப் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டிலேயோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒன்றா நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக உருண்டை கட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக நம்மளால் கிண்ட முடியும். மாவு சேர்க்கும் பொழுதே கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உருண்டை இல்லாமல் நம்மளால் கலந்து எடுக்க முடியும். கூட ஹெல்ப்புக்கு நீங்கள் வேறு யாராவது வச்சுக்கோங்க. அவங்கள மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கையில் கலந்து கொடுத்துக்கிட்டே இன்னொரு கையால் நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நான் இப்போ கொட்டிட்டேன். கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்க போகிறேன். இப்போ அப்போ தான் நல்லா நைஸாக மைசூர் பாக்கு வந்து செய்ய முடியும். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தான் மாவை கொட்டி நம்ம கலந்து கொடுக்கணும். மைசூர் பாக் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா கரெக்டாக செஞ்சு எடுக்க முடியும். மைசூர் பாக் செய்யறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் நல்லா அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். அடி பிடிச்சிருச்சுன்னா மைசூர் பாக் வந்து டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணி செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லை. நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மாவு உருண்டையே இல்லாமல் நல்லா நைஸாக வந்துடும். கடலை மாவு சேர்த்துட்டு 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. உருண்டை இல்லாமல் 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் இந்த பக்கம் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்ருப்போம். அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்து நான் வந்து கலந்துக்கிறேன். நம்ம சேர்க்குற எண்ணெய் மாவு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் வந்து ரொம்ப புகை வர மாதிரி காய வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா எண்ணெயை மாவு கூட ஊற்றும் போது நுர வர மாதிரி காய வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப புகை வர மாதிரி எண்ணெய் காய வச்சிங்கனாலும் மைசூர் பாக்கோடைய டேஸ்ட் வந்து மாறிடும். பாருங்கள், சேர்த்துருக்கிற எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். இப்போ திரும்பவும் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மைசூர் பாக் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் சூடு பண்ணி வைக்கிற எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிறதுல தான் இருக்குது. இப்போ சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். கடைசியாக இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் முழுசாகவும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு மாவு. கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் கெட்டி ஆகிறதுக்கு. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஒரு ட்ரேயில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நான் மைசூர் பாக்கு இதில் சேர்த்துக்கிறேன். கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஸ்பூனில் நெய் தடவிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் மாவை நல்லா ஈவனாக நம்மளால் ப்ரெஸ் பண்ணி விட முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பூனை வச்சு நல்லா நைஸாக நான் தட்டி விட்டுக்கிட்டேன். நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக் ரெடி ஆனதுமே மாவை வந்து இதில் கொட்டி நம்ம கரெக்டாக சமப்படுத்த முடியும். நல்லா சூடு குறையணும். அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக மைசூர் பாக் கிடைக்கும். ஒரு 2 மணி நேரமாவது நல்லா சூடு ஆறணும். கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறமா முதல்ல பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்கு ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ அப்படியே விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சுக்கலாம். கத்தியில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா மைசூர் பாக்கு வந்து நல்லா இறுகிடும். அப்போ வந்து கட் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பக்கமும் பீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் மைசூர் பாக்கு கட் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக்கை இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடு ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கும் பொழுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்கை வந்து நான் 2 மணி நேரமே விட்டுட்டேன். நல்லா சூடு ஆறிட்டு இப்போது சூப்பராக வந்திருக்கு. நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்துடலாம். முதல்ல ஒரு மைசூர் பாக்கை நீங்கள் கத்தியில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எடுக்கிற மைசூர் பாக்கெலாம் வந்து ஈஸியாக வந்துடும். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வீட்லேயே நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நெய் வந்து அதிகமாக சேர்க்காமல் ஒரு 1/4 கப் தான் நான் சேர்த்தேன். எண்ணெய் தான் அதிகமாக சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். ஓரளவுக்காச்சும் நெய் இருந்தால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக நெய் சேர்த்தேன். மற்றபடி எண்ணெய் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதே அளவுகளை கொண்டு நீங்கள் இந்த மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வரும். கடையில் விற்கிறத விட நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக நம்ம வீட்லேயே செய்ய முடியும். இனி பேக்கரிக்கு போயிட்டு நம்ம மைசூர் பாக் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. வீட்லேயே நமக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மைசூர் பாக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.